பிரதமர் மோடி கூப்பிட்டு பேசியாச்சு சார். பேசி அமைச்சர்கள்லாம் பேசிட்டாரு. பேசி இனிமேல் எவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதுக்கான சட்டங்கள் எல்லாமே கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டாரு. 752 பேருக்கு வந்து இது வரைக்கும் ஒரு ஆளை நீங்க வந்து கன்விக்ஷன் வாங்கி ஜெயிலுக்கு. அதே இன்னொரு பையன் சொல்றான், நாங்க வந்து நீட்டுக்காகலாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணல, கூப்பிட்டாங்க வந்தோம், நாங்க வந்து போராட்டம் பண்றோம் அப்படின்னு அதே இன்னொரு சேனல். நான் என்ன கேட்குறேன், அடி எவ்வளோ அடி வாங்குறான், வாங்கி என்ன சொல்றான், இன்னும் அடிங்கிறான். ஒரு பொண்ணு கேட்குது, என்ன எவ்வளோ அடிக்கிறே, உனக்கு ஒரு பொண்ணு வந்து அடிப்பியான்னு கேட்குது. ஸோ அப்போ சட்டம் வந்து நேற்று வரைக்கும் சாப்டன் சட்டம் இருந்தது, இன்னைக்கு என்ன சட்டம் போடலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது நடவடிக்கை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு சார். நடவடிக்கை இல்லையே, நடவடிக்கை அடுத்து கடுமையான நடவடிக்கை, இளைஞர்களோட எதிர்காலத்துல நாங்க விளையாட மாட்டோம் பிரதமர் மோடி உத்தரவாதம். இது வரைக்கும் 10 வருஷம் கொடுத்த உத்தரவாதத்துல ஒன்றும் நடக்கலையே, டிமானிட்டைசேஷன் இல்ல 10 நாள்ல ஒன்றும் நடக்கலையே. இன்னைக்கு டிமானிட்டைசேஷன் பத்தியே பேச மாட்டேங்கிறீங்களே, ஆப்ரேஷன் சிந்தூர் சக்சஸ்ங்கிறீங்க, எவ்வளோ பிளேன் விழுந்ததுன்னே வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. உங்க 12 வருஷம் நடத்தையை வச்சுதான் நாங்க பேசுறோம். நீங்க எதை கேட்டாலும் நடக்கலைன்னா உடனே அதை பத்தியே பேசாம அப்படியே அமைக்காம விட்டுருவீங்களே. எந்த ஊரில் இந்த கார்டியன் நியூஸ் பேப்பரில் சொல்கிறான், நம்ம பிரதமர் வந்து பேப்பரில் எந்த நாட்டில் எனக்கு மெடல் கொடுப்பாங்கன்னு, ஏதாவது ஒரு நாட்டில் மெடல் கொடுத்தா அங்கே ஓடி போயிடுவாருன்னு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் எழுதியிருக்கிறான். நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் என்கொயரி இருங்க. சிபிஎஸ்சி பேப்பர்லேயும் நீட்லேயும் ஒரு பொறுப்பு, ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், நாங்கள் என்ன கேட்டோம், ஒரு சிட்டிங் காங்கிரஸ் கேட்டது இது முன்னாடியே, ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுங்க, 90 டேஸில் ப்ரோப் முடிங்க. தர்மேந்திர பிரதான் தப்பு இல்லைன்னா திரும்பி வரட்டுமே. எப்படி ஒருத்தர் மேலே அக்யூசேஷன் இருக்குது, ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து மறுக்கீடு நடந்திருக்கு, ஒரு கம்பெனி ரிஜெக்ட் ஆன கம்பெனிக்கே நீங்கள் டெண்டர் கொடுத்துருக்கீங்கன்னு பசங்க ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போ டெண்டர் கொடுத்தவன் ரிசைன் பண்ணிட்டு தானே நீ இப்போ பார்லிமெண்ட்ல பேசப்படணும் இந்த விவகாரம் சொன்னீங்க. மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்ததில்ல. கிரண் ரிஜிஜு சொல்றாரு, நாங்க வந்து பேசுறதுக்கு தயாரா இருக்கோம். நீங்க எங்கங்க சார், நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராவா நீங்க கோரிக்கை வந்துகிட்டே இருக்கே சார். அந்த போராட்டத்துல 370 பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லடாக் பிரச்சனை, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா இன்னும் தேடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது. முழுக்க காங்கிரஸ் கட்சி போவே இல்ல, கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி கலவரம் ஆக்குறதுக்கு ஒரு உறுதுணை பண்ணாங்க அப்படிங்கறத குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சி ஜந்தர் மந்தருக்கே போல ஆர்டிகல் 370 சோம்நாத் வாம்சங் சப்போர்ட் பண்ணார், அதனால அதை யாரும் பேசல. வான்சுக் வந்து ஆர்டிகல் 370 நல்லது, அவர் எப்போ எகிரிட்டார்னா லடாக்குக்கு ஸ்டேட் கொடுத்தாரேன்னு சொல்லிட்டு எப்போதும் நம்ம வாக்குறுதி கொடுத்து மறந்துடுவார்ல பிரதமர். அதுமாதிரி லடாக்கை ஸ்டேட் ஆக்குறேன்ட்டு மறந்துட்டார், ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஸ்டேட் ஆக்குறேன்னு மறந்துட்டார். அதுக்காக வான்சுக்கு முதல்ல ஃபாஸ்ட்டுக்கு போனவர் ராஜஸ்தான் ஜெயிலில். அஜித் யாரு, சோனம் யாரு, எல்லாமே வந்து வெளிநாட்டு தொடர்புடையவர்கள், ஆன்டி இண்டியன்ஸ். அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத பாஜகவுடைய குற்றச்சாட்டு சார். வான்சுக்கு பிறந்தனே இந்தியாலயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை வச்சு அவர் பாகிஸ்தான் போய் வீடியோ போட்டாரு, 370 பாகிஸ்தான் வந்திருக்கேன் அப்படினாரு. அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சும்மா இருக்கணுமா? கொஞ்சம் இருங்க, நான் ஆப்கானிஸ்தான் போயிட்டு வரேன்ட்டு அப்படியே ஓசியில் ப்ரைவேட் பிளேனில் வரைச்சா அப்படியே நவாஸ் ஷெரீஃப் வீட்டில் இறங்கி அவங்க வீட்டில் ஓசி பிரியாணி தில்லது யாரு? யார் ஓசி பிரியாணி? பாகிஸ்தான் வீட்டில் போய் ஓசி பிரியாணி தில்லிட்டு வந்தது யார்? கூப்பிடாத கல்யாணத்துக்கு போய் ஓசி பிரியாணி, நம்ம சோல்ஜர்ஸ் செத்துட்டு இருக்கும்போது ஓசி பிரியாணி சாப்பிட்டு வந்தது யார்? யார்? சோனம் வான்சுக் போய் ஓசி பிரியாணி சாப்பிட்டாரா நவாஸ் ஷெரீஃப் பேத்தி கல்யாணத்தில்? கூப்பிடாத கல்யாணத்துக்கு சிவபூஜையில் கரடி போடுற மாதிரி பூந்து ஓசி பிரியாணி சாப்பிட்டது யார்? நாங்களா? சரி, இந்த 2 பேர் இல்ல, இந்த 2 பேர் வந்து ப்ரொடெஸ்ட் ஒரு பக்கம் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் மாணவர்களுடைய போராட்டம் டைவர்ஷன் ஆகி இது முழுக்க வேற பக்கம் போயிடுச்சு. உங்களுக்கு கிரானாலஜி தெரியலன்னா நீங்க பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்னாச்சு, பீஸ்ஃபுல்லாக தான் எல்லாம் இருந்தது. இங்கேருந்து எங்கள் ஆளுங்களும் போனாங்க. கேசி வேணுகோபால் ட்வீட் பண்ணார், பவன் கேரா போனார். என்ன சொன்னார், சார் ஃபாஸ்ட்டாக முடிச்சுக்கோங்க, நாங்கள் பார்லிமெண்ட்டில் பேசிக்கலாம் தான் காங்கிரஸ் கட்சியும் சொல்லிட்டு 20ஆம் தேதி அவங்க பார்லிமெண்ட்டுக்கு நடந்து வரோம்னாங்க. பீஸ்ஃபுல்லாக நடந்து வரோம் பார்லிமெண்ட்டுக்கு, ஸ்பீக்கருக்கு ஒரு லெட்டர் மெமரண்டம் கொடுக்குறோம்னாங்க. என்ன பண்ணியிருக்கணும், பொறுப்புள்ள கட்சினா சரி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம இது மாதிரி நீட்டு 750 பேப்பரில் ஃப்ராட் ஆகிடுச்சு, அவங்கள நடக்க விட்டுட்டு ஒரு 4 பேரை உள்ளே கூப்பிட்டு ஸ்பீக்கர் லெட்டரை வாங்கிட்டு நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு தான் முடிஞ்சிருக்கோம். அதை விட்டு போலீஸை விட்டு அடித்தது யார்? அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 5 மணிக்கே கல் லாரியை கொண்டு வந்து போலீஸ் நிற்க வச்சாங்க, இது எடுத்து வச்சாங்க, இது உடஞ்சி போன வண்டியை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க,
நேம் டேக்கெல்லாம் மடக்கிற மாதிரி வீடியோலாம் இருக்குது. இப்போ நேம் டேக்கை ஒழிக்கிறாங்க, போலீஸ்காரனே காரை உடைக்கிறாங்க, லேடிஸோட ப்ரைவேட் பார்ட்டில் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் குத்திய விட்றான் பப்ளிக்காக. அதுதான் அந்த மாதிரி அசாதாரண சூழல் வந்துருச்சு. அப்போ யாரு வந்து அதுக்கு ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? அது யார் கடியில் வருது? டெல்லி போலீஸ் யார் கடியில் வருது? அமித்ஷா கடியில் வருது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போகிறோம். எப்போ நாங்கள் உள்ளே வரோம்? இது மக்களுக்கு வந்து இது மாதிரி நடந்துடுச்சுன்னு ஒன்று தான் அவர் போய் பார்லிமெண்ட் யுஎஸ் எம்பசிக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. 17ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து நடக்க போகுது. 21ஆம் தேதி வந்து ஃபார்மர்கள்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு டேட்டாஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது தப்பு நடந்துச்சு. நேஷனல் மீடியால செய்தி வந்துச்சு. நேஷனல் மீடியா தான் அதான் மக்கள் நேஷனல் மீடியாவை என்ன அழகு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கல்ல. டைம்ஸ் நவுல சுதான்சு கோத்தக்கு டெய்லி எடுத்தா கவர்மெண்ட்டுக்கு சாலிசா பண்ணுவார். சாலிசானா 40 பாடுவார். உள்ளே போனார், மக்களை அடித்து சட்டப்பால்ட்டெல்லாம் கீழ்ச்சி அமிச்சிட்டாங்க. நேஷனல் மீடியாலேருந்து மீடியாவை இப்படி தான் நடத்துவாங்க. அங்கே இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் எப்படி மீடியாவை நடத்தியிருக்காங்க. ஒரு லேடி ரிப்போர்ட்டர் அவங்கள வந்து தொடக்கூடாத இடத்துலலாம் தொட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன வராதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கோதி மீடியா அப்படின்னா என்னது? கார்மெண்ட்டை காசு வாங்கி ஒத்தனே சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு கார்மெண்ட் தான் காசு. சார் நீங்க கோடி மீடியான்னு சொல்லலாம் அங்க இருக்கிறவங்க. ஆனா அந்த ப்ரொடெஸ்ட்ல இருக்கக்கூடிய சில நபர்கள் பெய்ட் பண்ணி அங்க ப்ரொடெஸ்ட்ல கலந்துட்டு இருக்காங்க. அதுல யார் சார் நீட்டுக்காக படிக்கக்கூடிய 30 வயசு ஆளலாம் ஜென்சியா சார்? 40 வயசு ஆளலாம் ஜென்சியா சார்? பிரகாஷ்ராஜ் ஜென்சியா? சோனம் ஜென்சியா? அபிஜித் ஜென்சியா? யார் அவங்க எல்லாம்? கொஞ்சம் சொல்றதை கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்ன, இந்த நீட்டுன்னு மட்டும் அவங்க சொல்ல 750 பேப்பர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வரக்கூடிய எல்லா லீக் பேப்பரையும் எடுத்து 750 நம்பிடுவாங்கல. ஆமா நம்பணும். அதுதான் நீங்க சொல்றீங்க. ஆமா அதான் அரசியல் பண்றீங்க. இல்லையே நான் பண்ணல, அவன் பண்றாங்க, மக்கள் பண்றாங்க. ஏன்னா வெறுப்புல இருக்கு. பின்னாடி ஏதோ தூண்டுதல் பார்லிமெண்ட் நடக்கக்கூடிய தருணத்துல டீலிமிட்டேஷன் விவகாரம் இவங்க சாதிச்சிடுவாங்க அப்படிங்கிற பயத்தின் அடிப்படையில காங்கிரஸ் கட்சி ஒரு 10-15 நாளா பிளான் போட்டு, ஒரு மாசமா பிளான் போட்டு இதை வந்து பண்ணிருக்காங்க இல்ல அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. இப்ப நான் சொல்லட்டுமா, சோனம் வாங்சுக் ஆர்எஸ்எஸ் காரங்களோட போட்டோ எடுத்து போட்டுச்சு. அவங்க ஆர்எஸ்எஸ் ஆளு. ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இது ப்ரொடெஸ்ட் நடக்குது. ரைட்டா? சோனம் வந்து சோனம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மினிஸ்டருடைய பையனா? இல்லையா? இல்லவே இல்லை. நீங்க என்ன பண்றீங்க? சோனம் அப்படி பார்த்தீங்கன்னா 274 பிஜேபி 240 பிஜேபி மெம்பர்ல 120 பேர் முன்னாடி காங்கிரஸ் கட்சியிலேருந்து போனவன் தான். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து சோனம் வாங்சுக் உட்காந்துட்டு இருக்கிறாரு. ரைட்டா? சோனம் வாங்சுக் கேட்டிருந்த கவர்மெண்ட்டு மினிஸ்டர் அமிச்சு யாரை வேணா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வச்சு பேசியிருக்கலாம். 1ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் யாருமே அதை பெருசாக்கலை. ஒன்லி சோஷியல் மீடியாவில் 100 பேர் 500 பேர் 600 பேர் இருந்திருக்காங்க. அன்றைக்கி என்ன ஆச்சு, அவர் உடம்பு மோசமாகிடுச்சுன்னொன்னே அந்த ஊரில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் லாயரு, ஹைகோர்ட் ஜட்ஜெல்லாம் போய் கேட்டிருக்காங்க. ஹைகோர்ட் ஜட்ஜெல்லாம் போய் நீங்கள் உயிரை விட்டுறாதீங்கன்னு. அப்போ அவங்க என்ன அவங்க தான் சொல்கிறாங்க, ராகுல் காந்தி வந்து பார்க்கல, காங்கிரஸ் கட்சி வரலைன்னும் போது கேசி வேணுகோபால் ட்வீட் போடுறாரு, எங்கள் கட்சியோட கம்யூனிகேஷன் ஹெட் என்னோட பாஸாக இருக்கிற பவன் கேரா போய் பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் சரி, ரிசைன் பண்ணால் தான் நான் விடுவேங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, பவன் கேரா கீழே இறங்கி, நீங்கள் உண்ணாவிரதம் இருந்ததுனால அவங்க ரிசைன் பண்ண சொல்ல போகிறதில்ல, உங்கள் உயிர் நாட்டுக்கு தேவை, இதை விட்டுடுங்கன்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, சோனம் வாங்சுக்கு 20ஆம் தேதி மார்ச் டு பார்லிமெண்ட்டுங்கிறாரு. மார்ச் டு பார்லிமெண்ட்டில் அத்திமீறி மக்களை வந்து உள்ளே பூந்து அடித்து, அது கூட போலீஸா இல்லை பிஜேபி குண்டாசான்னு ஒன்றுமே இன்வெஸ்டிகேஷன் யூனிஃபார்ம்லேயே இல்லாதவங்கள்லாம் வந்து ஆளை அடித்தது வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. இந்த நேஷ்னல் மீடியாவில் இருக்கிற சோகால்டு நேஷ்னல் மீடியாவில் இருக்கிறவங்க இதை வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க. மக்கள் அதை பிடிச்சிடுறாங்க. இங்கே நடக்கிறதையே சொல்ல மாட்டேங்கிறாங்க, பொய் பேசுகிறா பாருன்னு ஒரு என்டிடிவியில் இருக்கிற ஒரு பொண்ணு பொய் பேசுது. அங்கே நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி காட்டுது. அது கோவம் வந்து மீடியா அவங்கள சுற்றுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த மீடியாக்காரங்கள்லாம் உள்ளே வராதிங்க, வந்தீங்கன்னா உங்கள் ப்ரொடெக்ஷனை எங்களால் கேரண்டி பண்ண முடியாதுன்னு. உள்ளே வந்தாங்க. நீங்கள் சொன்ன அடிதடி சண்டையெல்லாம் நடந்தது. சில நல்ல முள்ளங்கள் அவங்கள தடுத்து நிறுத்தி காப்பாற்றி வெளில கொண்டு வந்து விட்டுட்டு இனிமேல் உள்ளே வராதிங்கன்னுறாங்க. யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ப்ரெஸ்ஸில் வேலையாக இருந்தவங்க இன்றைக்கி உங்களை மாதிரி யூடியூப்பில் இருக்கிறவங்க அவங்க வந்து எடுக்கிறாங்க. எடுத்து உள்ளே என்ன நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடிதடி சண்டை இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
எல்லாருடைய செருப்புகளை அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு மெமோரியல் மாதிரி நீங்கள் போய் பாருங்கள். ஒரு பொண்ணை போலீஸ் அடித்த அடியில் ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டலில் வென்டிலேட்டரில் இருக்குது. இதெல்லாம் போலீஸ் பண்ண வேலை. சரி, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த இப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்? முதல்ல அமித்ஷா அன்றைக்கி நடந்த அடிதடி சண்டைக்கு அவர் தான் ஹோம் மினிஸ்டரு. டெல்லி போலீஸ் அவர்கிட்ட வருது, மன்னிப்பு கேட்கணும். ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேர் அவங்க சொல்கிறாங்க, வீடியோ இருக்கு, அவர் ஓடி போய் அப்படி தூக்கி போடுறாரு எது மேலே, அந்த டியர்கே அவரை சஸ்பெண்ட் பண்ணணும். லேடிஸை குச்சியால் குத்தினவங்கள சஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் மன்னிப்பு கேளுங்க. யார்? அமித்ஷா பார்லிமெண்ட்டில் எங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணதுக்கு மன்னிப்பு கேளுங்க. பிரதமர் நடந்ததுக்கு மன்னிப்பு கேளுங்க. எதுக்கு நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் நீட்டுக்கு அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். அன்றைக்கி போலீஸ் நடந்தது தப்பு, ஏன்னா அத்துமீறி நடந்துருச்சு. நீங்களா ஒரு போராட்டம் பண்றீங்க, கடைசியா நாங்கள் மக்கள் தானே, கடைசியா மன்னிப்பு கேட்கணுங்கிறீங்க. மக்களை என்னதான் போராட்டம் இருக்கட்டும்ப்பா. எனக்கு ஒரு குழந்தை இருந்து அதுக்கு 22 வயசு இருந்தா தெரியாதவங்க தெரியாதனமா கலந்துக்கிட்டாங்க, இப்படி நடக்குன்னு யாருக்கு தெரியும்? சரி, அப்போ போலீஸ் எதுக்கு உள்ள விட்ட? நீ மினிஸ்டர் அமைச்சு பேச்சுவார்த்தை. அப்போ இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் நாங்கள் தோற்றோம். ஒரு நாளைக்கு போலீஸை வச்சு அடிக்கலை, ஒரு ஆளை விரட்டி விடலை, ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணல. மினிஸ்டர் போய் டெய்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் எங்கள் கவர்மெண்ட்டே போச்சு, அதை பற்றி கவலைப்படல. என்றைக்குமே நாங்கள் ஸ்டூடெண்ட்டை போட்டு அடித்து மிரட்டி கட்டமில்லை. நான் என்ன கேட்குறேன், அமித்ஷா வர வேண்டாம், மினிஸ்டர் டெய்லி போய் பேசியிருக்கலாம்ல. பேசியிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காது. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, ஒரு அராஜக போர்க்கில் எனக்கு ஒன்றுமே நடக்காது, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க? லீடர் ஆப்போசிஷனை 20 பேரை வச்சு தூக்கி போட்டு மிதிச்சிங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு என்ன பண்ணால் பண்ணுங்க, இதை இன்னும் என்னை போட்டு லட்டியாலே என்னை அடிங்க. ஆனால் மக்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் பண்ணதுக்கு வீடியோ போட்டு காமிச்சிட்டார். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம் முன்னாடி பாஜகவினர் போராட்டம். தேவையில்லாம காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி போராட்டம்லாம் பண்ணி கைது எல்லாம். சார், நாங்கள் மக்கள்கிட்ட யூத்தை நீங்கள் உங்கள் போலீஸை வச்சு நீங்கள் அடித்ததுக்கு போராட்டம் பண்ணோம். நாங்கள் இது மாதிரி மக்களுக்காக போராட்டம் பண்ணதுக்காக நீங்கள் எங்கள் வீட்டு ஆஃபீஸில் போராட்டம் பண்ணிங்கன்னா வாங்க, போராட்டம் பண்ணுங்க, கத்துங்க, கொஞ்சம் தொண்டையெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. மக்கள் கிளியராக என்ன சொல்கிறாங்க, இதில் என்ன வருத்தம்னா, நார்மலாக இது மாதிரி இருந்தால் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஷாஹின்பாக் என்ன சொல்லிட்டு அவன்லாம் பாகிஸ்தானி ஏஜென்ட்டு அது இதுன்னு பேசிட்டாங்க. இந்த கேஸில் வந்திருக்கிறவங்களாம் அப்பர் கேஸ்ட், மேல் ஜாதி, நார்த் இந்தியன் ஹிந்து, கோர் ஓட் பேஸ் ஆஃப் மோடி. எல்லா குழந்தைங்களும் என்ன எழுதிடுது, இப்படி நாங்கள் மோதிக்கு போட்டோமே, என் பசங்களை இப்படி அடிக்கிறானே, நாங்கள் ஓட்டு போட்டோமே, என் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு என் பையனை இப்படி அடிக்கிறானே, ஐயோ என் பையனை அடிக்கிறானே, நான் இப்படி ஓட்டு போட்டேனே அடிக்கிறானேன்னு. பட் கோராக ஹிந்து ஓட்டு போட்டவன் நீ அவனை பாகிஸ்தானின்னு சொல்ல முடியாது, முழுங்கவும் முடியல. இவ்வளோ ஆயிடுச்சு இல்லை, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம பேசுகிறச்ச என்எஸ்ஏ ஆக்ட் கொண்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸை காணாமல் போகிற மாதிரி பண்ணலாம், டீடைன் பண்ணலான்னு. இது வெறும் ஜந்தர் மந்தரில் இருந்த ப்ரொட்டஸ்ட்டு இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக வெடிச்சிருச்சு. பெங்களூரில் பண்ணுறாங்க, கல்கட்டாவில் பண்ணுறான், பாம்பேயில் செம்பூர் பண்ணுறான், பாம்பேயில் போலீஸை வச்சு ஆளை வச்சு அடிக்கிறான். இந்த போலீஸ் அடிக்கிறதுலாம் எங்கே திரும்ப வேண்டாம்னு படம். இந்த போலீஸ் அத்தியாவசியம்லாம் எங்கே பண்ணுறதுன்னா, எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சியில் இருக்கோ அங்கே தான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் காணும். இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்குது? கோல்டு விலை ஒரு பக்கம் திடீர்னு பார்த்தா ஏறுது இறங்குது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பக்கம், கச்சா எண்ணெய் விலை $100 கிட்ட எட்டிடுச்சு. திரும்பி பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுற மாதிரி நிலைமை வரும். டிரான்ஸ்போர்ட் விஷயத்தில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுல நம்ம அதிக வருமானம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை சொன்னதாக நம்ம எல்லாம் கரெக்டுப்பா. பட் ப்ரைமரி ப்ராப்ளம் இந்த அரசாங்கத்தை என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்? டேக்ஸ் எதுவும் உயருமா அல்லது அதாவது இப்போ லாஸ்ட் டைம் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டேன், அப்படியே ஒன்றும் மாற்றாமல் அப்படியே மின்னு